அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் விசித்திர படைப்பின் வினோதங்கள் என்ற தொடரில் ஜின்களுடைய வியக்கத்தக்க வலிமையை குறித்து நேற்று நாம் அறிந்திருக்கின்றோம். இதையும் தாண்டி அல்லாஹ் ஜின்னுக்கு வழங்கியிருக்கின்ற இந்த ஆற்றலை திருக்குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். 72ஆம் அத்தியாயம் சூரத்துல் ஜின் என்கிற அத்தியாயம் 8, 9, 10 வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். வஅன்னா லமஸ்னா ஸமா ஃபவஜத்னாஹா முலியத் ஹரஸன் ஷதீதா வஷுபா. நாங்கள் வானத்தை நெருங்கினோம். ஃபவஜத்னாஹா முலியத் ஹரஸன் ஷதீதா வஷுபா. அந்த வானம் கடுமையான பாதுகாப்பாலும் தீப்பந்தங்களாலும் நிரம்பப்பட்டிருக்கிறது என்று ஜின்கள் சொல்லி காட்டுகின்றன. அன்னா குன்னா நகுது மின்ஹா மகாஇத லிஸ்ஸம. நாங்கள் ஒரு கட்டத்தில் ஒட்டு கேட்பதற்காக எங்களுக்கென்று பிரத்யேகமான இடம் வானத்தில் உண்டு. அங்கு போய் நாங்கள் என்ன செய்வோம்? ஒட்டு கேட்பதற்காக போவோம். ஃபமை யஸ்தமிஉல் ஆன் யஜிது லஹு ஷிஹாபர் ரஸதா. ஆனால் இப்போ ஒட்டு கேட்க போகும்போது எங்களை கண்கொத்தி பாம்பாக காத்திருந்து தாக்கக்கூடிய வேட்டையாட்டி ராக்கெட் மாதிரியான தீப்பந்தங்கள் தயாராக இருக்கின்றன. வஅன்னா லா நத்ரி அஷர்ருன் உரீத பிமன் ஃபில் அர்த் அம் அராத பிஹிம் ரப்புஹும் ரஷதா. முன்னர் சர்வசாதாரணமாக வானத்திற்கு போய் எங்களுக்கு என்று இருக்கக்கூடிய சதுக்கைகளில் திண்ணைகளில் போய் உட்கார்ந்து ஒட்டு கேட்போம். ஆனால் இப்போது ஒட்டு கேட்க போக வேண்டும் என்று புறப்பட்டாலே எங்களை துரத்து என்று துரத்துகின்ற பேட்டியாற்றிக்கு ஏவுகணைகள், தீப்பந்தங்கள் எங்களை கண்காணித்து காத்துக்கொண்டு எங்களை விரட்டுகின்றன. இது இந்த பூமியில் இருக்கின்றவர்களுக்கு நன்மை என்ற அடிப்படையில் இது நடக்கிறதா, இல்லை இந்த பூமியில் இருக்கின்றவர்களுக்கு கேடு என்ற அடிப்படையில் நடக்கிறதா என்று எங்களுக்கு தெரியாது என்று ஜின்கள் தங்களுடைய நிலையை சொல்லிக் கொள்வதாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஜின் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு திருக்குர்ஆன் இறக்கும் போது அதை ஓதி காட்டுவார்கள். அந்த அவையில் நசீபீன் என்கிற அந்த ஊரை சார்ந்த ஜின்களில் ஒரு சாரார் அமர்ந்து அவங்க கேட்பார்கள். வராத மற்ற ஜின்களுக்கு போய் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு ஆச்சரியத்தக்க குர்ஆனை நாங்கள் செவியுற்றோம், கேட்டோம், அதை நாங்கள் நம்பிக்கொண்டோம், அது சரியான வழியை காட்டுகிறது என்று வராதவர்களுக்கு போய் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹீயின் மூலமாக என்ன அறிவிக்கப்பட்டது? குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின் என்றுதான் அல்லாஹ் என்ன செய்றான்? அந்த 72ஆம் அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். நபியை நீங்க சொல்லுங்க, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, ஜின்களில் ஒரு குழுவினர் நான் ஓதுகின்ற இந்த குர்ஆனை இங்கு உட்கார்ந்து காது கொடுத்து கேட்கிறார்கள் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்க. அந்த ஜின்கள் தான் தாங்கள் செய்யக்கூடிய செயல்பாட்டை இப்படி என்ன செய்றாங்க? பிரஸ்தாபிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நாங்கள் வானத்துக்கு போவோம்,
அங்கிருந்து நாங்கள் என்ன செய்வோம், ஒட்டு கேட்போம், நாங்கள் என்ன செய்வோம், திரும்பி வருவோம். ஆனால் இப்போ பழைய மாதிரி நாங்கள் வானத்துக்கு போகும்போது ஒட்டு கேட்கறதுக்கு என்ன செய்யல முடியல. வானத்தை நோக்கி போகும்போதே நாங்கள் விரட்டப்படுகிறோம். எதால்? தீப்பந்தங்களால். அப்போ வானம் கடுமையான பாதுகாப்பு அரணுக்கு மத்தியில் என்ன இருக்கிறது, கடுமையான தீப்பந்தங்களால் நிரம்பி இருக்கிறது என்று ஜின்கள் சொல்லக்கூடியதை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறார். இதுல 2-3 விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. ஒன்று, ஜின்கள் வானத்துக்கு போகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. வானம் என்று சொன்னால் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தாங்க, அதான் வானம் இல்லை. அது 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆகாயம். அதாவது காற்று மண்டலத்தை தாண்டி பால் வழியில் போய் என்ன அவங்க போய் நின்றுட்டு அங்கே பறந்துட்டு அந்த ஆய்வு கூடத்தை ஆய்வு செஞ்சுட்டு 9 மாதத்தை கழிச்சு இங்கே கூட்டு வந்துட்டாங்க. இது என்ன, கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இருக்கக்கூடியது. இது வானம் அல்ல, இது வெறும் என்ன, ஆகாயம். வானம் என்பது அதையும் தாண்டி இருக்கிறது. சந்திரன் பூமியில இருந்து கிட்டத்தட்ட 4.5 லட்சம் 5 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்றான். அதுவும் வானத்தில் இருக்கா சந்திரன்? இல்லை. அதுவும் இதே மாதிரி சர்வதேச விண்கலம் மிதக்கிற மாதிரி அது ஒரு இடத்துல என்ன, இங்க இருந்து என்ன 5 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அது என்ன செய்யுது, மிதக்கிறது. அதுவும் வானம் அல்ல. சூரியன் அது என்ன, அது எத்தனையோ கோடி மைலுக்கு அப்பால் இருக்கிறது. அதுவும் வானத்தில் இருக்கான, வானத்தில் இல்லை. அதுவும் மிதக்கிறது. அதுவும் ஆகாயத்தில் தான் என்ன மிதக்கிறது. அது ரொம்ப தொலைவில் மிதக்கிறது. இருக்கிற எல்லா கோளுக்கும் அப்பால் என்ன, தாய் கோளாக அது என்ன, சூரியன் இருக்கிறது. அப்போ ஒரு கோளுக்கும் மறுகோளுக்குமே என்ன பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது. பூமிக்கும் சந்திரனுக்கும் லட்சம் கிலோமீட்டர், 5 லட்சம் கிலோமீட்டர். இப்படியே போனா என்ன, இப்போ எத்தனை கோடி மைல் தொலைவில் சூரியன் இருக்கிறது. அதையும் தாண்டி போனாதான் வானம். அவ்வளவு தொலைவுக்கு முதல் வானம், அதுக்கப்புறம் 2ஆம் வானம், அப்புறம் 3ஆம் வானம், இப்படி 7 வானம் இருக்கிறதுன்னு எல்லாம் குர்ஆன்ல சொல்லலாம். அப்ப இவங்க வானத்துக்கு போனாங்க என்று சொல்வது பார்வெளிக்கு போனதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எது, ஜின்கள் வானத்துக்கு போனதாக சொல்வது பால்வெளிக்கு போனதாக நாம் கொள்ளக்கூடாது. உண்மையிலே வானத்துக்கு என்ன செய்வாங்க, போவாங்க. இதை நம்ம இன்னொரு ஹதீஸ் மூலமாக என்ன செய்யலாம், நம்ம தெரிஞ்சது கேட்டது தான். அதன் மூலமாகவே நாம் இதை என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். நபி அவர்கள் மேராஜுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். கேட்டிருக்கோமா இல்லையா? யாரால் அழைத்து செல்லப்படுறாங்க? ஜிப்ரீலால என்ன செய்றாங்க, அழைத்து செல்லப்படுறாங்க. அவங்க போன வாகனத்துக்கு பேர் என்ன, புராக்குங்கிற வாகனம். வாகனத்துக்கு பேர் என்ன, புராக். அது கோவேரி கழுதையும் அல்ல, குதிரையும் அல்ல, 2 கட்டான ஒரு வாகனம். அது பார்த்தா அப்படி இருக்கும், இப்படி பார்த்தா இப்படியும் இருக்கும். ஆனா இந்த கழுதைக்கும் கோவேரி கழுதைக்கும் குதிரைக்கும் ரெக்கை கிடையாது, அதுக்கு ரெக்கை உண்டு. நபி அவர்கள் போன அந்த புராக்குங்கிற வாகனத்திற்கு ரெக்கை உண்டு. அதனுடைய பயண வேகம் எப்படி இருக்கும், இங்க இருக்கிற காலை அப்படி தூக்கி வச்சுன்னு வைங்க, கண் பார்வை எங்கு போய் குத்துமோ அங்க ஒரு 8 எடுத்து செய்ய வைக்கும். கண் பார்வை எங்க போய் முடியும், இப்ப இந்த கட்டடத்தை அந்த செவத்தை போய் முட்டும். கட்டிடமே இல்லைன்னு வைங்க, ஓப்பன் ஏரியாவில் கடற்கரையில் போய் நம்ம நின்று வைங்க, அந்த கரையில் போய் என்ன செய்யும், நமக்கு அடிவானத்தை போய் நம்ம பார்வை என்ன செய்யும், முட்டும். அடிவானம் இல்லைன்னு வைங்க, போய்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, முதல் வானம் வரைக்கும் நம்ம பார்வை போகுது. இப்போ நம்ம பார்வை மேகத்தையும் தாண்டி மேகமே இல்லைன்னு வைங்க, முதல் வானம் வரைக்கும் போதா இல்லையா? அப்போ அந்த புராக் என்கிற வாகனத்துடைய வேகம் ஒரு 8 எடுத்து வச்சாலே என்ன, முதல் வானத்துக்கு போயிடும். அப்படிதானே இல்லையா? அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வாகனத்தில் ஜிப்ரீல் அவர்களால் நபி அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்படி அழைத்து போகும்போது ஜிப்ரீல் உடனே கடற்கரை கூப்பிட்டு போய் நேராக 7ஆம் வானத்தை தாண்டி சீதத்தில் முந்தஹா என்கிற இடத்துல போய் என் வேலை முடிஞ்சுன்னு சொல்லி விட்டாங்களா? முதல் வானத்திலேயே அவங்க என்ன செய்ய முடியல, உள்ள போக முடியல. அங்க ஒரு முதல் வானத்துக்கான ஒரு பாதுகாப்பு அதிகாரி, ஒரு செக்யூரிட்டி அங்க இருக்கிறார். அவர் எங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் கேட்கும் போது, நீங்க ஜிப்ரீல் தானே? ஆமா. எதுக்காக வேண்டி? இல்ல, முகமது கூட்டு வர்றேன். உங்களுக்கு பெர்மிட் இருக்கா, விசா வாங்கியிருக்கீங்களா இல்லாட்டா மேல வர்றதுக்கு? ஆமா, எல்லாம் வாங்கியிருக்கேன். அல்லாதான் சொன்னானா? ஆமா, அல்லாதான் சொன்னான். சரி போங்க, கதவை திறந்து மேல போறாங்க. இப்படி 2ஆவது வானம், இப்படி 3ஆவது வானம், இப்படி 4ஆவது வானம்,
அப்போ அல்லாஹ் ஒவ்வொரு வானத்திற்கும் ஒரு காவலாளியை போட்டு அல்லாஹ் வானத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அந்த ஹதீஸில் நம்ம கேள்விப்படுறோம். அதைத்தான் இந்த ஹதீஸ்ல என்ன, ஹரசன் ஷதீதன் பசுமா, நாங்க வானத்துக்கு போகும்போது அங்கு கடுமையான பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாமல் தீப்பந்தங்களால் அந்த வானம் நிரம்பி இருக்கிறது. தீப்பந்தம் எதுக்கு? நாங்க திரும்ப போனோம்னா எங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு என்ன அந்த தீப்பந்தங்கள். அது என்ன, பேட்டையாட்டு, அது என்னது, அயன் டோம். போராட்டக்காரன் என்ன செய்யும், அடி மேலே போக முடியாது, விரட்டி பத்திரிகைகளை என்று ஜின்கள் சொல்லி காட்டுகின்றன. அப்ப ஜின்களுடைய அந்த வியக்கத்தக்க ஆற்றல் கண்ணிமைக்கும் நேரத்தில் வானத்துக்கு போறது, அங்கிருந்து கீழே வர்றது, இது மனுஷனால முடியுமா? இந்த ஜென்மத்துக்கும் முடியாது. இன்னும் 10 ஜென்மம் ஆனாலும் என்ன முடியாது இல்லையா? எல்லாமே வளர்ந்தாச்சு. மனிதனுடைய அறிவா எந்த அளவுக்கு வளரணுமோ அந்த அளவுக்கு வளர்ந்தாச்சு. இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனா என்ன வளர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை போய் தொடவே முடியாது. வானத்தை போய் என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. ஆனா ஜின்கள் என்ன போய் வந்தது. ஒரு கட்டத்தில் நாங்க போகும்போது தாராளமாக போய்கிட்டு இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கட்டத்தில் போய் நாங்க ஒட்டு கேட்போம். அதுனா ஒட்டு கேட்பதுன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்ன வகியை, அதாவது உத்தரவை மலக்களுக்கு என்ன செய்வான், உத்தரவு போடுவான். அப்போ அங்க என்ன செய்வாங்க, வானத்தில் மலக்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக காத்திருப்பார்கள். அல்லாஹ் தானே அரசன், அல்லாஹ் தானே அரசனுடைய அதிபதி. அப்ப அதிபதியினுடைய உத்தரவுக்கு மலக்கள் என்ன செய்வாங்க, காத்திருப்பாங்க. மலக்கள் உத்தரவு வரும்போது உத்தரவு கொண்டு உடனே அவங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய இடம் எது? பூமி. பூமியில் உள்ள மனிதர்கள், மிருகங்கள், உயிரினங்கள், மற்றவைகள் எல்லாமே பூமியில தான் இருக்கு. நீர், நிலம், காற்று அத்தனை என்ன பூமியில தான் இருக்கு. அப்ப அவைகளை செயல் வடிவம் கொடுப்பதற்கு, செயல்படுத்துவதற்கான உத்தரவு வானத்தில் மலக்களுக்கு என்ன போடப்படுகிறது. அந்த உத்தரவை வாங்கி கொண்டு பூமிக்கு மலக்கள் செய்வாங்க, வருவாங்க. அதை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். இரவு வேலை செய்வதற்கென்று அல்ல மலக்களை நியமித்திருக்கிறான். பகல் வேலை, பகல் டியூட்டி, ஷிஃப்டிங்ல இருக்கிறாங்க மலக்கள். பகல்ல வேலை செய்யக்கூடிய மலக்கள் இருக்காங்க, இரவுல வேலை செய்யக்கூடிய மலக்கள் இருக்கிறாங்க. இரவு வேலையை முடிச்சுட்டு அதிகாலையில பஜ்ரு பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பேப்பரையும் நோட்டையும் கணக்கு நோட்டையும் சுட்டிக்கிட்டு நேரம் மேலே போயிடுவாங்க. பகல்ல வர வேண்டியவங்க அந்த நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க, இறங்கிடுவாங்க. அப்ப இப்படி மலக்களுடைய வருகையும் போவதும் வருவும் போவும் என்ன நடந்து கொண்டே இருக்கும். என்ன உத்தரவு மலக்களுக்கு போடப்படுகிறது என்பதை இங்கிருந்து ஜின்கள் வானத்துக்கு போய் ஒரு ஓரமா உட்கார்ந்து காது உடுத்து என்ன செய்யறது, கேட்பது, ஒட்டு கேட்பது. அவங்க அங்கிருந்து கீழே வர்றதுக்கு முன்னால இவங்க இங்க இருக்கிற ஜோசியக்காரன், தாடிவாலா மஸ்தான்களா இருப்பாங்க, பீடி மஸ்தான், கஞ்சா மஸ்தான், அப்புறம் பரிமு மஸ்தான், இந்த மஸ்தான்களுடைய காதில் போய் என்ன செய்வாங்க, போட்டுருவாங்க. அங்க 100 மலக்களுக்கு ஆர்டர் போடப்படுதுன்னா 100ல் 1 இந்த காலில் விழும். 2 பேர் ரகசியம் வச்சுருக்காங்க, நம்ம 2 பேரை கடந்து போறோம், 2 வார்த்தை நம்ம காலில் விழுந்துரும். நம்ம அங்க போய் என்ன 4 பேர்த்த இந்த 2 பேரும் என்னமோ பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசுறாங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டேன். அந்த ஒரு வார்த்தையை 100 என்ன செய்வாங்க, அந்த 4 பேர் மேலே போட்டு படைச்சு கழிச்சு பெருக்கி ஏன்னா மொத்தத்துக்கு என்ன செய்வாங்க, பத்தி விட்டுருவாங்க. அப்ப இந்த வேலையை ஜின்கள் வானத்துல போய் மலக்களுக்கு அல்லாஹ் என்ன உத்தரவுகிறான் என்பதை ஒட்டு கேட்டு பூமியில் இருக்கிற மந்திரவாதிகளுக்கு என்ன செய்வாங்க, ஒரு உண்மையை சொல்வார்கள். அந்த மந்திரவாதிகள் 99 பொய்யை கலந்து அவங்க வியாபாரம் பண்ணிடுவாங்க. அவங்க பிசினஸ் அவங்க பார்த்துடுவாங்க. இது நபி அவர்களுடைய வருகைக்கு முன்னர் சாதாரணமாக நடைமுறையில் இருந்தது. அந்த நடைமுறையை தான் நபி அவர்களை என்றைக்கு அல்லாஹ் இறை தூதராக அனுப்பினானோ அப்போ ஃபுல்லா வானத்துக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா என்ன சீல் வச்சுட்டான். நம்ம ஒட்டு கேட்கிற பேச்சே இடமே இல்லை, வாய்ப்பே இல்லை. வந்தீங்கன்னு வைங்க, தீப்பந்து ரெடியா இருக்கு. என்ன இருக்கு? தீப்பந்தம் ரெடியாக இருக்கிறது. விட்டான்னு வைங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. துண்டக்கான துணியை காணி நினைச்சுவாங்க, கீழே ஓடி வந்துடுவாங்க. இதைத்தான் அந்த ஜின்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஜின்களுடைய மனிதனுடைய ஆற்றலோடு ஜின்களுடைய ஆற்றலை
ஒப்பிட்டு பார்க்கிற போது அது மிக எண்ணில் அடங்காத, எண்ணப்பட முடியாத வியக்கத்தக்க ஆற்றலை ஜின்கள் கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது. அடுத்தது 15வது அத்தியாயம் 17வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத் ஹிஜ்ர்ல 17வது வசனம், வஹஃபில்னாஹா மின் குல்லி ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் சொல்கிறான், வானத்தை தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து வானத்தை நாம் பாதுகாத்திருக்கிறோம். அஸ்கு புஸ்கு வந்து இங்கு நான் அறிவிக்கிற இந்த செய்திகளை ஒட்டு கேட்டு விட்டு, ஏன் ஷைத்தான் என்பது அது மனிதனுக்கு தீங்கிழைப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. ஜின்களில் அது ஒரு கெட்ட படைப்பு. அவர்கள் அங்கிருந்தே அல்லாஹ் தூக்கி வீசிட்டான். அப்பவுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தலைவணங்காதனால தூக்கி கீழே அல்லாஹ் எரிஞ்சிட்டான். தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி, நீ சாபத்துக்குரியவன் சொல்லி அல்லாஹ் எரிஞ்சிட்டான். அவன் தன்னுடைய அறிவிப்பை, தன்னுடைய வகியை, தன்னுடைய உத்தரவை ஒட்டு கேட்டு பூமியில் இருக்கிறவர்களை குழப்புவதற்கு அல்லாஹ் வந்து விடுவானா? அல்லாஹ் விடமாட்டான். அதனால வானத்தை அல்லாஹ் நினைச்சான் அரணாக காத்திருக்கிறான். இல்லா மனிஸ்தரக்க சமஅ ஃபஅத்பாஹு ஷிஹாபுன் முபீன். ஆனாலும் யார் ஒட்டு கேட்க வேண்டும் என்று வருகின்றார்களோ, அல்லாஹ் வானத்தை வந்து நல்ல சீல் வச்சு பாதுகாத்திருக்கான். இருந்தாலும் என்ன, இந்த இதையும் தாண்டி சிலர் வருவாங்களா இல்லையா? அதாவது 2022 யாரு டொனால்டு ட்ரம்ப் வந்து தோத்து போனார். ஜோ பைடன் ஜெயிச்சிட்டார் அமெரிக்காவில் ஜனாதிபதியா. இது டொனால்டு ட்ரம்ப்னால தாங்கிக் கொள்ள முடியல. அவங்க ஆட்கள்லாம் என்ன, வெள்ளை மாளிகை மதுச்சுவர் ஏறி டாம் டீம் டமானு பூச்சி உள்ள போய் ஆச்சு பூஜா அஜா பூஜான்னு சொல்லி என்ன ஒரு பெரிய கலைபரத்தை பண்ணிட்டாங்க. உலக வரலாற்றிலேயே அமெரிக்காவில் இப்படி வெள்ளை மாளிகை என்ன அந்த பாராளுமன்றம் சூறையாடப்பட்டது என்பது நான் எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் எல்லாம் பாதுகாப்பு போட்டுதான் இருக்காங்க. இவ்வளவையும் தாண்டி எப்படி போக முடிஞ்சது? இது சில நேரங்கள் என்ன செய்ய நடக்கும். அல்லாஹ் வந்து வானத்திற்கு பாதுகாப்பை போட்டு வைத்திருக்கிறான். வானத்திற்கு பாதுகாப்பை போட்டு வைத்திருக்கிறான். இப்போ அதே மாதிரி தான் இங்கே நம்ம பாராளுமன்றம் என்ன பழைய பாராளுமன்றம் அங்கே வந்து என்ன தீவிரவாதிகள் துப்பாக்கியோட போனாங்கன்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? அப்புறம் என்ன, இப்போ சமீபத்தில் ஒரு பாராளுமன்றத்தில் பட்டாசு உள்ள போட்டானா இல்லையா? அப்போ இவ்வளவு பாதுகாப்பு வளையமிக்க ஒரு இடத்துல இது மாதிரி என்ன அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும். அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும். அந்த பாதுகாப்பு வளையத்தை மீறி ஷைத்தான்கள் வந்தால், ஒட்டு கேட்க வேண்டும் என்று வந்தால், அவர்களுக்கு தெளிவான, அதாவது தீப்பிழம்பை கக்கக்கூடிய அந்த தீப்பந்தங்கள் அவர்களை விரட்டி செல்லும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் மேலே போவது, ஒரு குறிப்பிட்ட எல்லையை போய் தொடரக்கூடிய நேரத்தில் அங்கிருந்து விரட்டப்படுவது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஜின்களும் போனார்கள், ஷைத்தான்களும் போனார்கள். இப்போவும் ஷைத்தான் போனா அவங்க திருப்பி விரட்டப்படுவார்கள் என்பதிலிருந்து வானுலக பயணம் என்பது ஜின்களுக்கு பொறுத்தளவில், ஷைத்தான்களை பொறுத்தளவில் அது சர்வ சாதாரணமான ஒன்று என்பதை இந்த வசனமும் நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது. இது மனித கற்பனையில் எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. மனித கற்பனைக்கே என்ன செய்ய நினைத்து பார்க்க முடியாது. இது எந்த ஜீவராசிக்கும் இதை என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அந்த ஆற்றலை, வலிமையை அல்லாஹ் ஜின்னுக்கு என்ன செய்திருக்கிறான், வழங்கியிருக்கிறான். ஆக வியக்கத்தக்க ஒரு விசித்திரமான ஒரு படைப்பு, கண்ணுக்கே தெரியாத ஒன்று என்று சொல்கிறோம். ஆனால் இத்தனையும் என்ன அவைகள் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை அல்லாஹ் குர்ஆன் நமக்கு என்ன செய்கிறான், சொல்லித் தருகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.